வர்த்தகம் எப்பயுமே எல்லா நாட்டுக்கும் முக்கியம் தான். அது யாரா இருந்தாலும் முக்கியம். ஆனா சமகாலத்துல வர்த்தகம் தான் உயிர் மூச்சு. காரணம் அத பிடுங்குறதுக்கு அண்ணன் அமெரிக்கா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். விடிஞ்சு எந்திரிச்சா டாரிஃப் வார் 500%, 50%, 5000%. ஏலே 5000லாம் அவன் சொல்லலடா. நீ ஏன் அதையாவது சொல்லி வைக்காத? அப்புறம் அந்த ஆள் புடிச்சுக்க போறான் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும் ஒவ்வொருத்தரோட மனநிலையும். காரணம் டாரிஃப் வார் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த உலகத்தையும் அது கூட்டணியில இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, அந்த பயலுக்கு நண்பேன்னு ஒருத்தனும் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை மட்டும் தான். அதனால சந்தர்ப்ப சூழ்நிலையால நண்பனா பக்கத்துல உட்கார்ந்திருந்தால் டாரிஃப் வார்ன்னு தூக்கி போட்டு மிதிக்கிறான். இதுக்காக ஏகப்பட்ட டீலிங் புதுசா நாடுகள் உருவாக்குறார்கள். பழைய டீல விரட்டி முடிக்கிறாய்ங்க. இந்த இடத்துல தான் எப்பயுமே சூதானமா இருக்கிற நாடு ஓரளவு அடிதடியோட தப்பிச்சுக்கும். இந்தியா ஏற்கனவே ட்ரேட்ல பல ரூட்டுகள் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுல ரொம்ப காலமா நமக்கு தண்ணி காட்டுன பையன் இந்த பிரிட்டன் பையன். தண்ணி காட்டுறான்னா, நம்ம தண்ணி காட்டுனா அவன் குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சு சுத்திக்கிட்டு இருந்தான். சுத்திக்க ஒண்ணும் கெட்டு போல. வீணா போன பிபிசி வச்சு 4 விஷயத்த 40,000 விஷயமா மாத்த ட்ரை பண்ணுவேன். முடிஞ்சா பண்றா அப்படிங்கிற மாரி இந்தியாவும் தன் பங்குக்கு விரட்டி அடிச்சுச்சு. அதே சமயம் ட்ரேட்ல நம்ம எதையுமே விட்டுக் குடுக்கல. அந்த டீல் தான் இப்ப சைன் ஆயிருக்கு. இந்த டீல்களுக்கு அடுத்து, அதாவது அமெரிக்கா வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதே காலங்கள்ல வரியே இல்லாம ட்ரேட் பண்ண போறோம். போ அது போக அமெரிக்காவோட சரக்கு பிரிட்டனுக்குள்ள வரும். இந்தியாவோட சரக்கு பிரிட்டனுக்குள்ள போகும். இப்ப அமெரிக்கா கூட சில ப்ராடக்ட்ல நம்ம போட்டி போடப் போறோம். நம்ம பிரைஸ் அப்படிங்கிறது கம்மியா தான் போப்போது. அதே மாரி பிரிட்டன்ல இருந்து சில ப்ராடக்ட்ட வாங்குவோம். அமெரிக்கால இருந்து அதே ப்ராடக்ட்ட வாங்குவோம். இந்த இடத்துல பிரிட்டனும், அமெரிக்காவும் மோதிக்க வேண்டியது தான். ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் பெனிஃபிட் நம்ம குடுத்தே ஆகணும். நம்ம ஏற்கனவே அறிவிக்கப்படாத ஒரு கொள்கை வச்சிருப்போம். ஏலே எங்க கம்மியா கிடைக்குதோ அங்க போய் வாங்கிக்கடா. அவன் கூட நான் இன்னைக்கு சண்டை, நாளைக்கு கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் வர்த்தகத்துல நீ கண்டுக்காதப்பா அப்படின்னு நம்ம வெளிப்படையாவே சொல்ட்டோம். இப்ப சிக்குனானா அண்ணன் அமெரிக்கா, சிக்கிட்டான் அப்படிங்கிறது தான் உண்மை. காரணம் அமெரிக்கா கூடயும் ட்ரேட் டீல் விரட்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த டேபிள்ல நம்ம கை ஓங்கும். காரணம் ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு. இங்க பாரு இடமே இல்லாம இருந்தோம். இப்ப பிரிட்டனோட பொருட்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம். உன் பொருள அடுக்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ணணும்பா. எங்க இடத்த நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ற மாரி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாரி பேச்சுவார்த்தை ஓடும். ட்ரேட்ல அமெரிக்கா பணிஞ்சு தான் தீரணும். எது? ட்ரேட் வார் அப்படின்னு அமெரிக்கா கத்திக்கிட்டு இருக்குல்ல. இப்ப சைன் ஆகும், அப்ப சைன் ஆகும். எப்பயோ சைன் பண்ணு. மியூச்சுவல் பெனிஃபிட் இல்லாட்டி கிளம்பிக்க அப்படிங்கிற அந்த தியரிய வலுவா பிடிச்சிருக்கும்போது தான் பிரிட்டன வழிக்கு கொண்டு வந்திருக்கோம். இதன் மூலியமா அமெரிக்கா கூட நடக்கக்கூடிய ட்ரேட் யுத்தங்கள்லயும் நம்ம கை ஓங்குதுங்கிறது எதார்த்தமான உண்மை. அதே சமயம் இந்த பிரிட்டன் பயல்களுக்கு போகக்கூடிய பொருட்கள்ல முக்கியமானது டெக்ஸ்டைல். கொஞ்ச காலம் முன்னாடி நம்ம ஊர்லயே நம்ம ஆட்களே சொன்னாங்க. "ஏலே பேசிக்கிட்டே இருங்கடா. டெக்ஸ்டைல்ல பங்களாதேஷ் தூக்கிட்டு போயிருச்சுடா" அப்படின்னு. உண்மையும் கூட. பங்களாதேஷ் தூக்கிட்டு போச்சு. இப்ப எங்க இருக்கு? இப்ப பங்களாதேஷ் எங்க இருக்குன்னு யாராச்சும் 4 பேர் சொன்னா தான் தெரியும். பங்களாதேஷ்க்கே ஏகபோக வரிய போட்டிருக்கான் அண்ணன் அமெரிக்கா. அவன் தான் கிளச்சும் போட்டான். கடைசியில வரியையும் போட்டான். பயப்புள்ள அந்த நன்றி விசுவாசத்துக்காச்சும் ட்ரேட் வார்க்குள்ள அவனுங்கள கொண்டு வராம இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா, நன்றி விசுவாசத்துக்காக நான் எப்பேர்ப்பட்ட ஆள் பாரு அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே சமயம் அவன் ஒண்ணும் ஏத்தி விட போறதில்ல. அவனே தெருவுல தானே நிக்கிறான். என்னைக்கு அவன் ஃபேக்டரிக்குள்ள போயி செஞ்சு ஏத்தி விடுறது? விடிஞ்சு போயிரும். அது விடியுதோ இல்லையோ, இந்த பக்கம் நம்ம வெளிச்சத்த கொண்டு வந்துட்டோம். இப்ப டெக்ஸ்டைல்ல பெரிய அளவு ட்ரேட் ஃப்ரீல தான் நடக்க போகுது. பங்களாதேஷ் ஒருவேளை நாளைக்கு குதிச்சுக்கிட்டு வந்து ஏதோ ஒரு மாயாஜாலம் நடக்குது. இல்ல 10 வருஷம் கழிச்சு வந்துட்டா, அது ஒரு கனா காலம்னு பாட்டு வேணா பாடலாமே ஒழிய, மீண்டும் ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது முடியாத காரியம். ஏன்னா பிரைஸ் மேட்ச் ஆகாது. உலகத்துல உள்ள அம்புட்டு பயலுகளும் பிரைஸ் கம்மியா தான் ஓடுவார்கள். எவ்வளவு பெரிய பணக்கார நாடா இருந்தாலும் சரி, பிரைஸ் குறைச்சு தான் ஓடுவார்கள். இல்ல அம்பானிலாம் பேரமே பேச மாட்டாரு தெரியுமான்னு பெரும் பணக்காரர்கள கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தக்கூடாது. அவர்கள் பேரம் பேசாம இருக்கறக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேரம் பேசுற பெரும் பணக்காரர்களும் இருக்கார்கள். பேரம் பேசவே மாட்டேங்கிற பெரும் பணக்காரங்களும் இருக்காங்க. இருந்தாலும் பெரிய ஆட்கள லிஸ்ட்ல இருந்து தூக்கிரலாம். நமக்கு தேவை மெஜாரிட்டி தான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஸ்கோர் பண்ணிட்டு போயிருவோம். இத தாண்டி இன்னமும் பல விஷயங்கள் வெளியில வர வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு சொல்றது அப்படிங்கிறது டெக்ஸ்டைல் ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், அதுக்கடுத்து சீ ஃபுட்ஸ் ஆகட்டும், ம் கெமிக்கல் இந்த மாரி ரகங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. வர வர இன்னும் அதிகமான விஷயங்கள் ஆட் ஆகும். அதே சமயம் இதன் மூலியமாவே அமெரிக்காக்குள்ள நம்ம
பண்ணக்கூடிய ட்ரேட் அரசியல் அப்படிங்கிறது மாறுபாடான கண்ணோட்டத்துல தான் இனிமே அமெரிக்கா அணுகணும். இவ்வளவு நேரம் ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்து பார்த்தா, இனி 4 திசையும் சுத்தி வந்து பார்க்கணும். அலர்ட்டா இருக்கணும். வம்பு பண்ணிக்கிட்டே இருந்தா முடிஞ்சிரும் ஜோலி. யாருக்கு? அண்ணே அமெரிக்காவுக்கு. இப்படி சமகாலத்துல அதுவும் பிரிட்டனை வழிக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். த கிரேட் பிரிட்டன் அப்படிங்கிற காரணத்து கிடையாது. அமெரிக்கா கூடவே சுத்திக்கிட்டு இருக்க பையன். அமெரிக்கா 50 நாள் கழிச்சு மிகப்பெரிய அளவுல வரி போடுறேங்கிறான். இங்க வரியே இல்லாம ட்ரேடு. ஏலே அவன் போட்டா அவன் பின்னாடி ஓடிருவான் தெரியுமான்னா, அதெல்லாம் 50 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட்ட உறுதிப்படுத்திட்டோம். கொள்ள காலம் இழுத்துக்கிட்டு இருந்த டீலு. இது இந்த இந்த டீல பொறுத்தவரை திடீர்னு ஒரு பெரும் பேச்சே ஓடுச்சு. இந்த அமெரிக்க பையன் இன்ஜின்ல வச்சு நம்ம செய்ற மாரி, இதுலயும் பிரிட்டன் பையன் நம்ம கிட்ட வாலாட்டி பார்க்குறான் அப்படிங்கிற மாரிலாம் பேச்சு ஓடுச்சு. எல்லா பேச்சையும் கடந்து இன்னைக்கு இந்த டீல் அப்படிங்கிறது வெற்றிகரமா இறக்கியிருக்கோம். இல்ல நல்ல முக்கோண காதல் மாரி தான் இந்த டீல் சுத்தும். காரணம் பிரிட்டனுக்குள்ள நம்ம அனுப்புற பொருட்கள் அமெரிக்கா இனிமே மேட்ச் பண்ணி தரணும். அதே மாரி பிரிட்டன் நமக்கு அனுப்புற பொருள அமெரிக்கா மேட்ச் பண்ணி தரணும். இப்படி மேட்சிங் கரெக்ட்டா வந்தா மட்டும் தான் அவன் ட்ரேட கேட்ச் பண்ணி உறுதிப்படுத்த முடியும். இல்ல ட்ரேட் வார் நடக்கட்டும், நடக்கலாம இருக்கட்டும். ட்ரேட சாதிக்க முடியாது. இப்ப இந்த ஒரு பேட்டர்ன தூக்கிட்டு போய் அம்புட்டு பேர்ட்டயும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம கை ஓங்கிருச்சு. எப்ப உக்ரைன் யுத்தத்துல இந்த பயலுக நம்மள பார்த்து பேசாத பேச்சு இல்ல. இந்த காலகட்டங்கள்லயும் பணிய வைக்கிறது அப்படிங்கிறது ராஜதந்திரத்தோட உச்சம். அதுக்கடுத்து அமெரிக்கா பெரிய அளவு ட்ரேட் வார வச்சு டீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, எல்லா பேர்லயும் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, கொண்டு போய் டம்முன்னு ஒரு அக்ரீமெண்ட்ட போடுறது அப்படிங்கிறது, நடக்கவே நடக்காதுன்னு ஒட்டுமொத்த பயலும் சொல்லுவாய்ங்க. நடத்தி காட்டிட்டோம் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.